இங்க ஒரு பொண்ணு கிளாஸ் முடிஞ்சோன்னே அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட லஞ்ச் சாப்பிட போறான். லாஸ்ட் பெஞ்சில இருந்து ஒரு பையன் இவளை பார்த்துட்டே இருக்கான். அவன் வெளியே போன அப்புறமா அவன் எழுதிட்டு வந்த லவ் லெட்டரை எல்லாரும் லஞ்ச் சாப்பிட வெளியே போகும்போது இவனோட ஃப்ரெண்டு 2 பேர் சாப்பிட வரையான்னு கேட்க, டே மச்சி நீங்க போங்கடா நான் வரேன்டா. அவ பேக்கை ஓப்பன் பண்ணி அதுல அந்த புக் எடுத்து அந்த பேப்பர் மடிச்சு அந்த புக்குள்ள வைக்கான். இப்ப எல்லாரும் லஞ்சும் முடிச்சாச்சு. அந்த புக் அவ பாக்குறாரு இல்லையான்னு பாத்துட்டு இருக்கான். இவளோட ஃப்ரெண்டு அவ கிட்ட பயோ புக்கு குடிக்கிறியான்னு கேக்குறா. அவளும் அவளோட பேக்கை ஓப்பன் பண்ணி அந்த புக் எடுத்து இவட்ட கொடுக்குறா. ஆஹா, இந்த புக்குக்குள்ள தானே அந்த லெட்டரே வச்சோம். இவளுக்கு பதில் அவ படிச்சானா தாறு மாறு தக்காளி சோறு தான். இவளோட ஃப்ரெண்டு அந்த புக்கை வச்சு சுத்திட்டே இருக்கா. இவ கிட்ட மட்டும் மாட்டணும் கதை கந்தலு. ஓடி போயிட்டு இந்த பொண்ணை நிப்பாட்டி, நீ வச்சிருந்த பயோ புக்கு என்கிட்ட கொடு. கண்ணாடி போட்ட ஃப்ரெண்டு உனக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லையடா. என் கசினுக்கு நாளைக்கு எக்ஸாமா, அர்ஜென்டா அந்த புக்கு தேவைப்படுது, குடிப்பியா கொடுக்க மாட்டியா? சரி அவன் தான் கேட்காமலாம், கொடு, இன்னொரு நாள் வாங்கி தரேன். புக்கை கொடுக்கும்போது லெட்டர் கீழே விழுந்துட்டு மாட்டிக்கிட்ட பங்கு. இந்த பொண்ணும் கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகாம, நீ அந்த லெட்டரை கொடு, நான் அவனை பாத்துக்கிறேன். இந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்கோ வெளிப்படையா என்கிட்ட சொல்லு. அவனும் நான் லவ் பண்றேன்னு சொல்ல யோசிச்சு சொல்றேன்னு சிரிச்சுக்கிட்டே போறா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.